அன்பார்ந்த நண்பர்களே, தமிழக மக்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகாரம் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சிருக்கிறேன். மருத்துவ கட்டமைப்புல புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ரோச் என்ற ஒரு நிறுவனம், மருத்துவ நிறுவனம், நுரையீரல் புற்றுநோயை குணப்படுத்துவதற்காக ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதன் மூலமாக புற்றுநோய்க்கு நிரந்தர தீர்வு அப்படின்றதே அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் அப்படின்னு சொன்னாங்க, ஏற்கனவே கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை இருந்தது. இந்த சிகிச்சை மூலமா பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் மூலமாக அந்த மருந்தை உள்ள அனுப்பி ஒரு 2 மணி நேரம் கிட்டத்தட்ட ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சிகிச்சை கொடுப்பாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா நுரையீரல் புற்றுநோயில் இருக்கக்கூடிய செல்களை மட்டும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கக்கூடிய செல்லையும் பாதிப்பு ஏற்படுத்தும். இதுதான் கீமோதெரப்பினுடைய சிகிச்சை முறை. அதிலிருந்து ஒரு படி மேல இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிற புதிய நுரையீரல் அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கும். அதே போல உடல் ரீதியாக ஒரு புற்றுணர்ச்சியை ஏற்படுத்தி அத செல்களை குறிப்பான செல்களை மட்டும் தாக்கும், பாதிப்பான செல், அந்த பாதிக்கப்படுற செல்லை மட்டும் தாக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த புதிய கண்டுபிடிப்பு. அப்ப இந்த புதிய கண்டுபிடிப்பை இப்ப இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அதான் குறிப்பாக மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இந்த ரேச் நிறுவனம் இங்க இருக்கக்கூடிய சென்னை, ஹைதராபாத் போன்ற நிறுவனங்களோட மருத்துவ கார்ப்பரேட்டுகளோட ஒரு கூட்டு சேர்ந்து இன்னைக்கு அந்த மருத்துவத்தை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க பார்க்கலாம், புற்றுநோய் சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, மியாட் இருக்குது, குளோபல் இருக்குது, காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இப்படி புற்றுநோய் சிகிச்சைன்னு சொல்லி பல கோடி ரூபாய்கள் சுருட்டுவதும் கொள்ளையடிப்பதும் இன்னைக்கு வழக்கமாக இருக்குது. அப்ப இங்க போய் யார் பாத்தீங்கன்னா சிகிச்சை பலன் அடைவாங்க அப்படின்னா, காசு இருக்கிறவங்க மட்டும்தான் சிகிச்சை எடுத்துக்க முடியும், அந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியும். அப்போ காசு இல்லாதவங்களோட நிலைமை என்ன? இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் உழைக்கும் மக்களா இருக்கிறாங்க, கூலி தொழிலாளிகளா இருக்கிறாங்க. நாம எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட உயர் ரக சிகிச்சை பெற முடியுமா, எடுத்துக்க முடியுமா? இல்ல இப்ப புதுசா கண்டுபிடிச்சு இருக்கக்கூடிய இந்த ரேச் நிறுவனம் சொல்லக்கூடிய புற்றுநோயை, நுரையீரல் புற்றுநோயை பாதிப்புல இருந்து உயிரை பாதுகாக்க முடியும்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சையை நாமெல்லாம் அது எடுத்துக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ரேச் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த புற்றுநோயை நுரையீரல் புற்றுநோயை பாத்தீங்கன்னா தாக்கக்கூடிய செல்லை அழிக்கக்கூடிய அந்த டோஸ், ஒரு ஊசி, அது தோலு கீழே போட்டாங்க 7 நிமிஷத்துல போய் அதனுடைய செயல்பாடு தெரியும், உங்களுக்கு மாற்றத்தை உருவாக்கும். அந்த சிகிச்சையினுடைய பலன் 7 செகண்ட்ல நீங்க உணரலாம் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ அந்த ஒரு டோஸுடைய விலை எவ்வளவு தெரியுங்களா? 3,70,000 ரூபாய். யோசிச்சு பாருங்க. ஒரு நுரையீரல் புற்றுநோயாளி 6 தடவை அந்த ஊசி போட்டாதான் அது குணமடையும். அப்போ கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் ரெடி கேஷா வச்சிருந்தாதான் நம்ம அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போக முடியும். இதுதான் நிலைமை. யோசிச்சு பாருங்க. இப்படி யார் அந்த சிகிச்சை எடுத்துக்க முடியும் அப்படின்னா, காசு இருக்கக்கூடிய பணக்காரர்கள் தான் இந்த சிகிச்சை எடுத்துக்க முடியும். சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள், நாமெல்லாம் போய் சிகிச்சையை எடுத்துக்கொள்ள முடியாது. 20 லட்ச ரூபான்றதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை இல்லா திண்டாட்டம், வறுமை, கடன்ல இருக்கிறோம். எப்படி இப்படிப்பட்ட சிகிச்சை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா அது கேள்விக்குள்ளாகப்படும் தான். சாதாரண உழைக்கும் மக்கள் காசு இருந்தா உயிர் பிழைச்சிக்கலாம், இல்லைன்னா சாக வேண்டிதான். இதான் நிலைமை. சரி, இந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ரேச் நிறுவனம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றான், காப்புரிமை அடிப்படையில எனக்குதான் சொந்தம்னு சொல்றான். இது பக்கா அயோக்கியத்தனமா இல்லையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன் அயோக்கியத்தனம் அப்படின்றனா,
உலகத்துல சித்தர்கள் காலத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. சித்த மருத்துவத்தின் மூலமாக அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க, குணப்படுத்திருக்கிறாங்கன்றதுதான் வரலாறு. அப்போ இந்த மருத்துவ கட்டமைப்புல நிறைய மருத்துவ டெக்னாலஜி அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்துட்டே இருக்கு. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து ஒரே ஆள் நான் தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு தான் காப்புரிமை, இப்போ நான் மட்டும்தான், யார் இதுக்கப்புறம் யார் கண்டுபிடிச்சாலும் என்கிட்ட வந்து கப்பம் காட்டணும் அப்படின்னு சொல்றது அயோக்கியத்தனமா இல்லையா அப்படின்னா பக்க அயோக்கியத்தனம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கீமோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து கண்டுபிடிச்சது ஒருத்தர். அந்த மருந்து முன்னாடி எப்படி வந்து லேப்ல வந்து லேப் டெக்னீஷியனு அந்த மருத்துவ கண்டுபிடிக்கிறது, அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய டெக்னாலஜி, இது எல்லாமே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செஞ்சுதான் ஒரு கூட்டு முயற்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்தை வந்து உருவாக்க முடியும். தானா ஒரு ஆள் வந்து எப்பயுமே கண்டுபிடிக்க முடியாது, தானா கண்டுபிடிச்சுன்னு சொல்லவும் முடியாது. அப்படி சொன்னாக அறிவியலுக்கு எதிரானது, அது இயற்கைக்கு எதிரானது, மருத்துவ கட்டமைப்புக்கு விரோதமானதும் கூட. அப்படிதான் இந்த ரேட்ச் நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, தான் தான் கண்டுபிடிச்சேன், தனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இது சென்னை, ஹைதராபாத்ல 2 இடத்துங்கள்ல தன்னுடைய கிளைகளை விரிவாக்கம் பண்ண இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கார்பரேட் அந்த மருத்துவ துறையினுடைய கார்பரேட் முதலாளியோட கைக்கு வந்து கொள்ளை லாபம் அடிக்க தயாரா இருக்குது. ஆனா நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு மருந்து கண்டுபிடிச்சது அப்படின்னாக்கா புதிய மாற்றத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு உடைத்த கூலி எவ்வளோ, உழைப்புக்கான கூலி எவ்வளோ, அது உலக சுகாதார நிறுவனத்தினுடைய நீங்க வந்து பார்த்தா பேசி அதுக்கான தொகையை வாங்கிக்கிட்டு வெளியேறணும், அவ்வளவுதான். அது எந்த மருத்துவ கண்டுபிடிப்பா இருந்தாலும் சொல்லி அதை தான் செய்யணும். இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகள் அப்படி செய்வதில்லை. ஒரு அடுத்த கண்டுபிடிப்பு அப்படின்னா தன்னுடைய காப்புரிமைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் கொள்ளடிப்பது. இது நீங்க வந்து கொரோனா டைம்ல பார்த்துருக்கலாம். கோவிஷீல்டு, கோவேக்சின், இந்த 2 மருந்து தனியார் கம்பெனியை கண்டுபிடிச்சது. ஆனால் அது அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா வாங்கிட்டு அந்த கம்பெனிகளுக்கு இந்த அரசு பணத்தை மக்கள் பணத்துல இருந்து வாரி எரிக்குதுங்க. கோடிக்கணக்கான ரூபாய் வாரி எரிக்குது. உலகம் முழுக்க வந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் சுருட்டினாங்க தனியார் முதலாளிகள், மருத்துவ முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகள். இதை தான் நாங்க சொல்றோம். அப்போ இந்த முதலாளிகளுக்கான கொள்ளைக்கு இந்த அரசாங்கம் துணை போகுது. அது மோடி அரசா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசா இருக்கட்டும், அது கார்பரேட்டுகளுடைய அரசு. அது கார்பரேட்டுகளுடைய நலனைத்தான் பாதுகாக்கும், கார்பரேட்டுகளுடைய சொத்துக்களைத்தான் பாதுகாக்கும். அப்போ புதிய கண்டுபிடிப்புகள் என்பது மக்களுக்கானது இல்லாம இன்னைக்கு கார்பரேட்டுகளுடைய லாபத்துக்காக போயிருக்கிறதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இதுக்கு மாற்று என்ன அப்படின்னா, நாம் ஏற்கனவே சொன்னபடி ஒரு கண்டுபிடிப்புக்கு உனக்கு என்ன விலையோ அது உலக சுகாதாரத்தை நிறுவனத்துடைய பேச்சுவார்த்தை நடத்தி அதுக்கான விலையை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய நுரையீரல் புற்றுநோய்க்கான கண்டுபிடிப்புக்கான இந்த மருந்தை அது பொதுவுடைமையாக்க வேண்டும். அது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி கொண்டு வர வேண்டும். அந்த மருந்து என்பது சாதாரண கூலி தொழிலாளிக்கும் அது பயன்பட வேண்டும், ஒரு பிச்சைக்காரனுக்கும் பயன்பட வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் இந்த மருந்து மலிவாக இலவசமாக உயிரை பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனித உயிர்களும் பாதுகாப்பதுதான் இன்றைய மருத்துவ கட்டமைப்புடைய வேலையா இருக்கணும். ஆனால் இன்று லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய இந்த கார்பரேட் காவி பாசிஸ்டுகளுடைய நோக்கம் இன்னைக்கு மருத்துவத்துறை மொத்தத்தையும் இன்னைக்கு காசாக்குற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவ கட்டமைப்பு லாபத்தை கார்பரேட்டுகளுக்கு உத்தரவாதப்படுத்துவதா இருக்குது. அது நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. ஜனநாயக கூட்டரசு மூலமாக ஒரு அரசை உருவாக்கி இந்த கார்பரேட் காவி பாசிஸ்டை வீழ்த்துவது மட்டும் இல்லாம இந்த ட்ரக் மாஃபியா கிட்ட இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு மொத்தத்தையும் பறிக்கப்படும். அது குறிப்பா இருக்கக்கூடிய இந்த அரசு அதுக்கு தடையா இருக்குதா, இந்த அரசை தூக்கி எறியப்படும். அரசு அதிகாரிகள் வந்து இதுக்கு இடையா இருக்காங்களா, அதிகாரிகளை வந்து மாற்றப்படும். இப்படி இந்த அரசு கட்டமைப்பு மொத்தத்தையும் மாற்றப்பட்டு மக்களுக்கான ஒரு அரசாக, மக்களுக்கான ஒரு மருத்துவ கட்டமைப்பாக, அனைத்து மக்களுக்கும் இலவசமாக உயர் சிகிச்சை வரை கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றை ஜனநாயக கூட்டரசு மூலமாகத்தான் கிடைக்கும் என்பதை நான் ஆணித்தரமாக உறுதியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.